நண்பர்களே, இன்னைக்கு பல்லை பற்றி பேச போகிறோம். பல்லு நல்லா எப்படி வச்சுருக்கணும், இந்த பல் பூச்சை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அது நல்ல பல் சொத்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி பல்லில் இருக்க கிருமிகள்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? ப்ரஷ்ஷில் பேஸ்ட் எடுத்து வச்சு மெதுவாக தான் தேய்க்கணும். மெதுவாக தேய்க்கும் போது எப்படின்னாக்கா, ஒரு எருமை மாட்டை தண்ணியில் விட்டு வைக்கல் வச்சு தேய்ன்னு தேய்க்குவாங்க, அது வெள்ளையாகாது. அதே மாதிரி பல் தேய்க்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் தேய்க்கணும். 5 நிமிஷம் தேய்ச்சாக்கா வாயில் உள்ள துர்நாற்றமும் பல்லில் இருக்க கிருமியும் போகிறதுக்கு அது 5 நிமிஷம் போதும். அதை ப்ரஷ்ஷை நல்லா கழுவிட்டு செவத்தில் 4 தட்டு தட்டிட்டா அதில் இருக்க கிருமி ஆகட்டும், அதில் இருக்க தண்ணி வாட்டர் ஹீட்டர் எதுவுமே ஆகாது, சுத்தமாக இருக்கும். அப்படியே செய்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பல்லெல்லாம் எப்படி வச்சுருக்கணுன்னாக்கா, ஒரு குத்து இது எடுக்கணும், கொய்யா இலையை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து டீ டிகாசன் மாதிரி வந்துடும். ஒரு கிளாஸில் டீ குடிக்கிற அளவுக்கு சூட்டில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பை போட்டு வாயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொப்பளிச்சாக்கா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, பல்லும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு இப்போது 78 வயசு ஆகுது. இப்போ கூட ஒரு பல்லு கூட விழுந்தது இல்லை. ஏன்னா நான் ஒரு ப்ரஷ்ஷை 22 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேட்டாக்கா அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் என்ன வாயாலேயே 45 கிலோ கோதுமை மூட்டையை நான் பல்லால் கடித்து தூக்கி காட்டிடுறேன். எல்லோரும் கூட கிட்டே இருந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க, நான் சவுதியில் இருக்கும்போது அதை செய்து காட்டினேன். நான் என்ன செய்யிட்டேன், ஒரு நாள் இந்த என் ப்ரஷ்ஷுக்கு 22 வருஷம் யூஸ் பண்ணம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட் டியூட்டிக்கு போயிட்டேன். வேலைக்கு போய்ட்டு காலையில் திரும்பி பார்த்தாக்கா அந்த ப்ரஷ்ஷை காணலை. கூட இருந்த பசங்கள்லாம் அதை தூக்கி எங்கேயோ போட்டாங்க. நான் எல்லா இடமும் தேடி அதை எங்கேயா போடணும். அது சன்சோடின் ப்ரஷ்ஷு. அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பானுங்க. எப்படின்னாக்கா நம்ம ப்ரஷ்ஷை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க, யார் தான் என்ன ஏதுன்னு விசாரித்து அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. என்ன செய்யறாங்க, அது கிடைக்கவே இல்லை. ஒரு வாரம் செய்யுது, ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, காக்கா நான் தான் தூக்கி போட்டுட்டேன் தூர அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன்டா இந்த மாதிரி வைக்கிறேன், அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு இருந்தேன், அதனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்ட்டு. அதை க்ளீனாக வச்சு செய்துட்டு இருந்தால் இந்த மாதிரி பல் வலி எந்த இதுவும் போகாது. இந்த வயசுலேயே நான் ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. எதுக்கும் பல் வலிக்கு ஆகட்டும், பல் பூச்சமாகட்டும், எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்தாக்கா நீங்கள் பல் வலியெல்லாம் நல்லாயிருக்கும். பல் வலி போயிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி செய்யுங்க. ப்ரஷ்ஷும் யூஸ் ஆகும், நல்லா பல்லும் தேயாது. இந்த மாதிரி செய்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். அடுத்தது பார்ப்போம்.